ஷாலோம் டு எவ்ரி ஒன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சி அறிவீங்க கருத்துக்களை விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை, நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு ஆலோசனையாக கொடுக்க விரும்புகிறார். என்னவென்றால், நாம் கேட்கிறதற்கு ரொம்ப தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். நம்முடைய உறவுகள், நமக்கு தந்திருக்கிற நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நாம் வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல இருக்கிற உடன் வேலையாட்களாக கூட இருக்கலாம். இவ்வளவு நன்மைகளை, இவ்வளவு உறவுகளை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த உறவுகள் எல்லாம் முறிந்து போவது நம்முடைய பொறுமையின்மையினால் தான், நம்முடைய கோபத்தினால் தான், நம்முடைய நாவினுடைய வார்த்தையினால் தான். எனவேதான் நம்முடைய தேவன் இன்றைக்கு நினைப்பட்டுகிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்விலே நாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சொந்தங்களை கடைசி வரை நாம் கொண்டு செல்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உறவுகளை வாழ்வினுடைய நிறைவு வரை நாம் உடன் பயணிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையின்படியே நாம் கேட்கிறதற்கு தான் தீவிரமா இருக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு, அதற்கு நாம் மறுமொழி உடனே கூறாமல், கோபிக்காமல், மிகவும் தெளிவாய் நாம் அதை கையாள தேவன் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தையினுடைய அர்த்தங்களை உணர்ந்தவர்களாய் நாம் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இந்த நாளை ஒவ்வொரு உறவுகள், கர்த்தர் தந்த உறவுகளோடு நன்றி உள்ளவர்களாய் அவர்களோடு இணைந்து நாம் தூக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.